ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நம்ம நிறைய பைபிளில் அற்புதங்களெல்லாம் பார்க்குறோம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு பைக் ஆக்சிடெண்ட்டில் கை உடஞ்சிடுச்சு. ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா நீ பயப்படுறதுனால உங்களுக்கு நாங்கள் கட்டு போடுறோம். ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட், 100ல் ஒருத்தருக்கு தான் எலும்பு சேரும்ட்டாங்க. ஆனால் அந்த 3 மாதம் கட்டில் நான் பண்ணாத ஜபம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் அதே தான் எனக்கு இருக்கும். நீங்கள் தான் என்ன படிச்சிங்க, உங்கள் சாயலில் படிச்சிங்க, நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு வைராக்கியம் இருக்கும், எனக்கு தெரியாது, எனக்கு ஆப்ரேஷன் ஆகக்கூடாது, நான் ஊசினாலே பயப்படுவேன்னு சொல்லிட்டு அப்படி அழுது ஜம்ப் பண்ணுவேன். 3 மாதம் கழித்து எனக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு கூடவே இல்லை. சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஏசப்பா உங்களுடைய சித்தம், ஏசப்பா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, சரி உங்கள் சித்தம், நான் ஆப்ரேஷனே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்ஸ்ரே எடுத்துகிட்டு மறுநாள் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், பிளேட்டு ஸ்க்ரூ எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க, போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க, போயிட்டு கட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து அட்மிட் ஆகிடுங்க. நான் ஏசப்பா உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், எனக்கு ஆப்ரேஷனை தாங்க சக்தி கொடுங்க, எனக்கு ஊசினாலே நான் பயப்படுவேன், சின்ன விஷயத்துக்கே நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். கட்டை பிரித்து என்னை 3 டாக்டர்ஸ் செக் பண்ணாங்க. எனக்கு வலிக்கவே இல்லை. கையை போட்டு முறுக்குறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, எனக்கு வலிக்கவே இல்லை. அம்மா உனக்கு எலும்பு கூடிடுச்சுமா, இனிமேல் உனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம், இனிமேல் நாங்கள் அதில் கை வைக்க முடியாது. நாங்கள் லாஸ்ட் மினிட் கிட்டத்தட்ட 4 மாதம் 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். அது எனக்கு இங்கே இந்த வேற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் பேர் சொல்ல விரும்பல. வேறு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் ஆப்ரேஷன் தான் சொல்லிட்டாங்க. சரி இன்னொன்று பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அங்கேயும் ஆப்ரேஷன். லாஸ்ட் மினிட்ல எனக்கு எலும்பு கூடிடுச்சு. நான் இப்போ கடவுள்கிட்ட நம்ம உங்களுடைய சித்தம் ஏசப்பான்னு நம்ம விட்டுட்டோம்னா ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். சரிங்களா? நீங்கள் கேளுங்க, அது அவர் உங்களுக்கு கொடுக்கலன்னா அது அவருடைய சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அவர் கையில் ஒப்படைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அற்புதம் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரை விடாதீங்க, பிடிச்சிக்கோங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். ஓகே, see you in the next video. Bye.